ஹே ஸ்மைலிஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் தாங்க அன்பாக்ஸ் பண்ண போறோம். அது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து போகலாமேன்ட்டு எடுத்தாச்சுங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரீன் ஆரோ J11ங்கிற இந்த ஒயர்லெஸ் மைக் தாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இதோ என்ன பண்ணுறது, ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வச்சிடலாம். ஸோ இதாங்க இந்த க்ரீன் ஆரோங்கிற மைக்கு. ஸோ இந்த டப்பாக்குள்ளே போட்டு கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைப்-C சார்ஜிங் கேபிள் ஒன்று இங்கே வச்சிடலாம். அப்புறம் ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறதுங்க, ஐஃபோனில் பின் பண்ணி பின்னாடி இது கனெக்ட் பண்ணுறது மைக்கு. அப்புறம் இது வந்து ஹெட்ஃபோன் பின்னாடி சொருவி, இது வந்து மைக்கில் சொருவி நம்ம ஹெட்ஃபோன் பின் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணதை கேட்குறதுக்காண்டி ஒரு இது கொடுத்துருவாங்க. சரிலாம். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு யூஸர் மேனுவல் கொடுத்துருவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது, இதை வச்சிடலாம். இந்த மைக்கை செக் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இதாங்க அந்த மைக்கு. இது வந்து அந்த அடாப்டரு பாக்ஸ் வச்சிடலாம். ஸோ இதுவரையும் கேட்டது வந்து நீங்கள் வந்து ஆடியோ வந்து மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணது அந்த மொபைலில் தான் ஆடியோ கேட்டிருப்பீங்க. இனிமேல் வந்து ஆடியோ கேட்குறது வந்து இந்த மைக்கில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து பின் பண்ணிக்கிறேன். இதை மொபைலில் பின் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இது ஆன் ஆயிடுச்சு. இதோ க்ரீன் லைட் எரியுதுங்க, கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பேசுகிறது வந்து இந்த மைக்கில் தாங்க இந்த ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கனெக்ட் ஆகிடுச்சு, க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்களா. இது கனெக்ட் ஆகட்டினா ரெட் லைட்டும் க்ரீன் லைட்டும் சேர்ந்து எரியும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் க்ரீன் லைட்டு மட்டும் எரியுங்க. அப்படி க்ரீன் லைட்டு மட்டும் எரிஞ்சுன்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம், அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது க்ரீன் லைட் மட்டும் இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த மைக்கில் தான் நீங்கள் ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க. இப்போது வந்து க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்களா. இப்போது ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ண போகிறோங்க. ஒன் டைம் பிளிங்க் ஆன்ச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குது. இப்போது கொஞ்சம் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. இன்னொரு ப்ரெஸ் பண்ணோம்னா செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிரும். இப்போ வந்து 3வது லெவலில் வச்சுக்கலாங்க. இப்போ 3 டைம் வந்து லைட்டு பிளிங்க் ஆனிச்சு பார்த்தீங்களா. அப்படின்னா 3வது லெவலில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து இது 3வது லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குது. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் கேட்குது என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோ அங்கே ஒரு கவர் கிடைக்குது பார்த்தீங்களா. அந்த கவர் வரைக்கும் நான் நடந்து போகிறேன். அது வரையும் ஆடியோ கேட்குதா என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து அது எப்படியும் ஒரு 20 அடிக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் மொட்டை மேலே தாங்க வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆக போகுது. சரி வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த கவர் வரைக்கும் தாங்க போகிறேன். கேட்குதா என்னன்னு தெரில, வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ லாங் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. கேட்குதா, இங்கிட்ட ஒரு வண்டி போகுதான்னு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இதோ அந்த கவருக்கிட்டே வந்தாச்சுங்க. ஸோ இவ்வளோ லாங் ஒரு 20 அடிக்கு மேலே தான் வரும். 25 அடி தான், 25 அடியே வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ லாங்கில் மைக்கு குவாலிட்டி கேட்குதா என்னென்னு தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். கேட்கணும் தான் நினைக்கிறேன். ஸோ நாய்ஸ் கேட்குதான்னு பாருங்கள். இப்போ பெருசாக எதுவும் காற்று அடிக்கல, லைட்டாக தான் காற்று வீசுது. ஸோ கிட்டக்கே வந்துட்டேங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்புறம் இதோட காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1400 நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். இது வந்து சிங்கிள் மைக் தான். இதே டபுள் மைக் வந்து அது 2000க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன்.
இது வந்து சிங்கிள் மைக் தான். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து நார்மல் கேமராவில் வந்து வீடியோ ஷூட் பண்ணாலும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுங்க. போக்கோ மொபைல், நான் போக்கோ மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். போக்கோ மொபைலில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது நார்மல் கேமராலே. இல்லாட்டினா மிச்சம் ஒரு சில மொபைல் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாட்டினா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப் ஏற்றி அதில் கேட்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம இதில் நார்மல் கேமராலே இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. அதில் தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆடியோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். இது வந்து அமேசானில் தான் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். வெயில் மண்டே பொழக்குதுங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. இப்போது காற்றடிக்குது. காற்றடிக்கிற சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குது. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் அப்புறம் சம்மந்தமேலாம் வந்து வீடியோஸ்லாம் போடுவேங்க. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.